சென்னை பெருங்குடி அருகே பறக்கும் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர்கள் காத்திருக்கின்றனர். முன்னதாக செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த தீ விபத்து என்பது எப்படி நிகழ்ந்தது? தற்போதைய நிலை என்ன? திவ்யா, வேளச்சேரியிலிருந்து கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருந்த பறக்கும் ரயிலில் திடீரென ஒரு பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது கிடைத்த முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் பார்த்தோமானால் உள்ளே பயணிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள், அந்த காயங்களுடைய நிலை என்னவா இருக்கிறது என்ற ஒரு தகவல் இதுவரைக்கும் உறுதியாக சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரையில் ஓடும் ரயிலில் தீ பிடித்ததால் தீ மளமளவென பரவி பெட்டி முழுவதும் பற்றி எரிந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக ரயிலை இயக்கும் நபர் உடனடியாக ரயிலை நிறுத்தி இருக்கிறார். இதனால் இந்த தீ என்பது அடுத்த கட்டமாக அடுத்த பெட்டிகளில் பரவாமல் தடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த ரயில் பெட்டியை தீயை அணைப்பதற்கான முயற்சிகளை தீயணைப்பு வீரர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். தீ தற்பொழுது ஒரு பெட்டி முழுவதும் தீ பற்றி எரிந்து கொண்டிருப்பது கடுமையான புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. அதாவது பறக்கும் ரயிலில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதால் தீயை அணைக்கக்கூடிய வீரர்களும் தற்பொழுது கடுமையான சவாலுக்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தீ விபத்து தற்பொழுது ஒரு மிக முக்கியமான சம்பவமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. என்றால் இதுக்கு முன்பாக பறக்கும் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதே இல்லை. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பறக்கும் ரயிலில் டீரெயிலானது என்று சொல்ல வேண்டும். அதாவது இருப்பு பாதையிலிருந்து விலகி நின்ற ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு தற்பொழுது இந்த தீ விபத்து என்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அதிகாரிகளும் பணியாளர்களும் ரயில்வே துறை ஊழியர்களும் அந்த பெட்டியை தனியாக, அதாவது அந்த தீப்பிடித்த பெட்டியிலிருந்து மற்ற பெட்டியெல்லாம் அகற்றி விட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் பறக்கும் ரயிலில் மற்ற பெட்டிகள் எல்லாம் இந்த தீ பரவாமல் தடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது உடனடியாக அந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து இதுவரைக்கும் எந்த தகவலும் சொல்லப்படவில்லை. ஒருவேளை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சந்தேகப்படுவது மின்சார கசிவு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சம்பவ இடத்தில் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தீயை அணைத்த பிறகு அது தொடர்பான விசாரணையை ரயில்வே துறை அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் தற்பொழுது இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கிறது. முதல் கட்டமாக தீ பற்றி கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அணைக்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், சென்னை பெருங்குடியில் பறக்கும் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டு தற்போது அதனை கட்டுக்குள் கொண்டு வரும் பணிகள் என்பது நடைபெற்று வருது. முதல் காட்சி அந்த புகைப்படங்களை நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஒரு பெட்டி என்பது எத்தனையாவது பெட்டி அப்படின்றது தெரிய வந்திருக்கா? திவ்யா, தற்போது வரைக்கும் அது முதல் பெட்டியாக இருந்திருக்கக்கூடும், என்ஜின் பெட்டியாக இருந்திருக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அதிகாரிகளும் இன்னும் அதை முழுமையாக தகவல் தர மறுத்திருக்கிறார்கள். அனைவரும் தொடர்ந்து அந்த பெட்டியை அணைக்கும் நடவடிக்கைகளையும் பயணிகளை பாதுகாக்க வேண்டிய பணிகளிலும் முழுமையாக ஈடுபட்டிருப்பதால் முழுமையான தகவல் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த பெட்டி முதல் பெட்டியாக இருக்கக்கூடும், என்ஜினுக்கு அடுத்த பெட்டியாக இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீ எப்படி பற்றி எரிந்தது என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. இது ஏனென்றால் பறக்கும் ரயில் மிகவும் பாதுகாப்பான ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த பறக்கும் ரயில் கட்டமைப்பு என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது எது போன்ற ஒரு பொருளால் இந்த பறக்கும் ரயில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? ஒருவேளை எளிதில் தீப்பற்றி எறியக்கூடிய ஒரு பொருளால் இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது பயணிகளுடைய பாதுகாப்பும் இதற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. பயணிகள் எந்த அளவுக்கு இந்த பெட்டிகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. தற்பொழுது இந்த பெட்டிக்குள் இருந்த பயணிகள் அனைவரும் சிலர் காயமடைந்திருப்பதாகவும் மற்றவர்கள் எல்லாம் முழு பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீ குறிப்பாக ஓடும் ரயிலில் ஒரு சிறிய தீப்பொறி எரிந்தால் கூட அது உடனடியாக காற்றின் உதவியோடு அந்த பெட்டி முழுவதும் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே தென்னக ரயில்வே சொந்தமான ரயில்கள் எல்லாம் தீ விபத்து நடந்திருக்கின்றன. அந்த தீ விபத்துகள் எல்லாம் நாம் நேரடியாக சென்று பார்த்திருக்கிறோம். அந்த தீ விபத்து சம்பவங்களில் பார்க்கும் பொழுது ஒரு சிறிய பொறி பறந்தால் கூட உடனடியாக காற்றின் உதவியோடும் அந்த ரயிலுடைய கட்டமைப்பு, அதாவது எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய பொருளாக கட்டமைக்கப்பட்டிருந்தால் மரக்கட்டை உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் உள்ளே வைக்கப்பட்டிருக்கும். அதன் உதவியோடு மிக வேகமாக தீ என்பது ரயில் முழுவதும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஓடும் ரயிலில் தீ விபத்து நீங்க சொன்னது போல என்ஜினுக்கு அடுத்ததா இருக்கிற பெட்டியில தான் அந்த தீ பற்றி இருக்கக்கூடும் அப்படின்றது அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. தொடர்ந்து சம்பவ இடத்தில் செய்தியாளர் சுப்பிரமணியம் இருக்கிறார். சுப்பிரமணியம், தற்போதைய நிலை என்ன? வேளச்சேரியில் இருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய பறக்கும் ரயிலில்
இன்று சரியாக 8:30 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பெருங்குடி வேளச்சேரியிலிருந்து பெருங்குடி ரயில் நிலையம் நோக்கி செல்லக்கூடிய அந்த பறக்கும் ரயிலானது பெருங்குடியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் அந்த ரயில் வந்து கொண்டிருக்கும் போது பெட்டியிலிருந்து கரும்புகை வெளியேறுகிறது. உடனடியாக தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து வேளச்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார்கள். அதே போல 2 தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். முதல் கட்டமாக அதில் இருந்த பயணிகள், அதாவது இன்று விடுமுறை காலம் என்பதால் பயணிகள் மிகவும் குறைவாக இருந்திருக்கிறார்கள். உடனடியாக பயணிகள் ரயிலில் இருந்து இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து முன்பெட்டிகள், அதாவது இதில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்பெட்டிகள் ரயில்வே ஊழியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அந்த முன்பெட்டிகளை தனியாக கலத்தி தனியாக எடுத்தார்கள். அதன் பிறகு 2 பெட்டிகளில் மட்டும் தீ பரவி இருக்கிறது. சம்பவ இடத்திற்கு 2 தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயை முழுவதுமாக அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தார். இந்த பணியின் போது ரயில்வே ஊழியரான சுதாகர் என்பவர் புகை மண்டலம் காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு தற்போது முதலாவது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அந்த வேளச்சேரியிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து மின்சார ரயில்களும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பெட்டியை தற்போது குளிர்படுத்தும் பணியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா, பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்டதனால் பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கு. அதாவது உயிரிழப்பு, காயம் யாருக்காவது ஏற்பட்டிருக்கா சுப்பிரமணி? இதுவரை யாருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை காவல்துறை இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆனாலும் தற்போது அந்த பகுதி முழுவதும் காவல்துறையினர் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் ரயில்வே அதிகாரிகளும் தகவல் தெரிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த ரயில்வே ஓட்டுநர், அதாவது அந்த ட்ரெயினை ஓட்டிய ஓட்டுநரிடம் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்தது, என்ன காரணம் என்ற கோணத்தில் தற்போது தனியாக ஒரு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் ரயில் பெட்டி முழுவதுமாக ஒரு புகை மண்டலமாக காணப்பட்டுக் கொண்டிருந்தது. தற்போதுதான் அதை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்து அதை அணைத்திருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் அணைத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதில் பெரிய யாருக்கும் காயம் இல்லை என்றுதான் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தற்போது அங்கிருந்த பயணிகள் அனைவரும் அந்த ரயில் நிலையத்திலிருந்து வெளியேற்றும் பணிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போலீசார். அந்த இடத்துல உங்கள் அருகில் பயணிகள் யாராவது அந்த ரயில்ல பயணம் செய்தவர் இருக்கிறார்களா? அவர்கள் நேரில் கண்ட காட்சியை சொல்ல முடியுமா? தற்போது திவ்யா, தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் சம்பவ இடத்திற்கு நாம் சென்று விடுவோம். நேரடியாக அந்த அனைத்து காட்சிகளை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்று விடுமுறை காலம் என்பதால் பயணிகள் மட்டுமே அந்த ரயிலில் பயணம் செய்திருக்கிறார்கள். வேளச்சேரியிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய இந்த பறக்கும் ரயிலில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பெருங்குடி ரயில் நிலையத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த ரயில் வந்து கொண்டிருக்கும் போது தீ விபத்து நிகழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கலங்கரை விளக்கம் ரயில் நிலையத்தில் ஒரு மின்சார பறக்கும் ரயில் தடம் புரண்டது. இதனால் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இன்றும் மீண்டும் ஒரு சம்பவம் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதனால் தற்போது அந்த ரயில் சேவை தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று விடுமுறை காலம் என்பதால் ரயில் சேவை மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் பயணிகள் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா, நிச்சயமா சுப்பிரமணி, இதுவரைக்கும் ரயில்கள் தடம் புரண்ட விபத்தை பார்த்திருக்கும் போது தற்போது இந்த தீ விபத்து என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை பெருங்குடியில் பறக்கும் ரயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. வேளச்சேரியிலிருந்து பெருங்குடி நோக்கி சென்ற அந்த பறக்கும் ரயிலில் காலை 8:30 மணி அளவில் இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டது. தற்போது நிலைப்படி தீ அணைத்துவிட்டு அந்த ரயில் பெட்டியை குளிர்விக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் பயணிகள் பத்திரமாக கீழே இறக்கிவிடப்பட்டுள்ளனர். யாருக்கும் எந்த காயமும் இல்லை எனவும் ரயில்வே ஊழியர் ஒருவருக்கு மற்றும் லேசான மயக்கம் புகைமூட்டம் காரணமாக இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. தற்போதைய அங்கு நிலை என்ன அப்படின்றத மீண்டும் ஒரு முறை விரிவாக பதிவு பண்ணுங்க சுப்பிரமணி. தொடர்ந்து செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், சுப்பிரமணி சம்பவ இடத்தில் இருக்கிறாரு. தற்போது இப்படி ஒரு தீ விபத்து என்பது பறக்கும் ரயிலில் நிகழ்ந்திருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரியான பறக்கும் ரயில்களுடைய கட்டமைப்பு என்பது எப்படி இருக்கும்? தீ விபத்து எளிதில் பற்றக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கா? ரயில் பெட்டியை பொறுத்த வரைக்கும் ஏராளமான மின்சார ஒயர்கள் எல்லாம் பல இடங்களில் சென்று கொண்டிருக்கும் நாம் பார்த்திருக்கிறோம்.
அதே போல பயணிகள் அமரும் பகுதியெல்லாம் மரக்கட்டையில் அமைக்கப்பட்டிருக்கும். அதுவும் எளிதில் தீப்பற்றி எறியக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அது மட்டுமல்லாது இந்த ரயில் பெட்டிக்குள் அடிக்கப்பட்டிருக்கும் வர்ணங்கள் எல்லாமே எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருளாகவே கருதப்படுகிறது. இந்த 3 விஷயங்கள் தான் தற்பொழுது இந்த தீ விபத்திற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் தற்பொழுது சந்தேகப்படுகிறார்கள். நாம் அதிகாரியுடன் பேசிய வரையிலும் இந்த தீ விபத்து தற்பொழுது மிகவும் ஒரு ஆபத்தான தீ விபத்தாகவே பார்க்கிறோம். ஏனென்றால் பறக்கும் ரயில் மிகவும் இலகுவான ரயில், காற்றோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு சிறிய பொறி என்றாலும் கூட அது அணைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலும் வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது, ஒரு ரயில் வேகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய தீப்பொறி பற்றால் கூட அந்த காற்றின் உதவியோடும் அந்த உள்கட்டமைப்பின் உதவியோடும் உடனடியாக அது அந்த பெட்டி முழுவதும் பற்றி எறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது மிகப்பெரிய அளவில் ஒரு தீ விபத்தாக மாறுவதற்கு இந்த காற்றும் அந்த ரயிலினுடைய வேகமும் காரணமாக அமைந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் உள்ளே சென்று ஆய்வு நடத்தக்கூடிய முறையில் தற்பொழுது அதிகாரிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தீ முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு குளிர்விக்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் உஷ்ணமான ஒரு சூழ்நிலை உள்ளே நிலவுவதால் உள்ளே சென்று ஏதாவது பொருட்கள் இருக்கிறதா அல்லது ஆட்கள் இருக்கிறார்களா, இது போன்ற ஒரு தீ விபத்து எங்கிருந்து தொடங்கி இருக்கிறது என்ற ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குளிர்விக்கும் பணி முடிந்த பிறகு உள்ளே சென்று தடயவியல் நிபுணர்களையும் அழைத்திருப்பதாகவும் அவர்களோடு சென்று எது மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன, அது எது போன்ற தீ விபத்துக்கு காரணமாக இருக்கின்றன, குறிப்பாக மின்சார கசிவு தான் இந்த தீ விபத்திற்கு காரணமா அல்லது உள்ளே பயணிகள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து சென்றிருக்கிறார்களா, உதாரணத்துக்கு தடை செய்யப்பட்ட எளிதில் பற்றி எறியக்கூடிய பட்டாசு மற்றும் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை யாராவது எடுத்து சென்றிருக்கிறார்களா, அதனால் தீ விபத்து ஏற்பட்டதா என்ற இந்த கோணத்தில் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக மண்ணெண்ணெய், பட்டாசு உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட எளிதில் தீப்பற்றி எறியக்கூடிய பொருட்களை எடுத்து சென்றிருந்தால் தடயவியல் சோதனை அதிகாரிகளுடைய சோதனையில் தெரிய வந்துவிடும். எது மாதிரியான பொருள் இதில் இருந்திருக்கிறது, அதில் எது மாதிரியான பொருள் உள்ளே இருந்திருக்கு என்பது தெரிய வரும். எனவே தற்போது முழுமையாக தீ என்பது அணைக்கப்பட்டு விட்டது. அணைக்கப்பட்ட தீ தற்பொழுது ஆனாலும் உள்ளே சென்று எது மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய முடியவில்லை அதிகாரிகளால். கடுமையான உஷ்ணம் உள்ளே நிலவுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் உஷ்ணம் தணித்த பிறகு உள்ளே சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரிகள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் நான் ஏற்கனவே சொன்னபடி உள்ளே இருக்கக்கூடிய பூசப்பட்டிருக்கிற வர்ணம் மற்றும் பயணிகள் அமரக்கூடிய இருக்கைகள் அனைத்தும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களாகவே இருக்கின்றன. அது மட்டுமல்லாது இதனுடைய தீ தடுப்பு அம்சங்கள் எல்லாம் எது மாதிரியான அம்சங்கள் பொருத்தப்பட்டிருந்தது என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற ரயில்களில் தீ பற்றி எறிவது மிகவும் அரிதாக நடக்கும் சம்பவம் தான். இருந்த போதிலும் இது போன்ற சம்பவங்களின் போது பயணிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த விளக்கம் அங்கு கொடுக்கப்பட்டிருந்ததா, ஒட்டப்பட்டிருந்ததா, அதே போல தீ தடுப்பு அம்சங்கள் சாதனங்கள் எல்லாம் அங்கு இருந்தனவா, ஊழியர்கள் எது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அது தொடர்பான முழுமையான விசாரணையும் நடத்த இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் பார்த்தோமானால் ஊழியர் ஒருவர் உள்ளே சென்று பயணம் எல்லாம் மீட்டிருக்கிறார். அவர் மூச்சு திணறல் காரணமாக மயக்கமடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஊழியர்கள் முழுமையாக பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதை அறிய முடிகிறது. இன்னொரு விஷயம், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீ விபத்து பறக்கும் ரயிலில் தற்பொழுது முதன்முறையாக சென்னையில் நடந்திருக்கிறது என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இது போன்ற ஒரு விபத்து பறக்கும் ரயில் நடந்ததில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் தற்பொழுது அனைவராலும் உற்று நோக்கப்பட வேண்டிய சம்பவமாக இருக்கிறது. ஏற்கனவே இரு வாரங்களுக்கு முன்பு கடற்கரை விளக்கு அருகில் தற்பொழுது இதே போன்ற ஒரு பறக்கும் ரயில் இருப்பு பாதைக்கு விலகி நின்றது. அப்போது மிகப்பெரிய ஒரு விபத்து தவிர்க்கப்பட்டது. தற்பொழுது அடுத்த கட்டமாக ஒரு தீ விபத்து என்பது நடந்திருக்கிறது. இது முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா, சென்னை பெருங்குடியில் பறக்கும் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் ரயிலின் ஒரு பெட்டி முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. தற்போது தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அந்த பெட்டியை குளிர்விக்கும் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. ரயிலில் இருந்த பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காயம் குறித்த தகவல்கள் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை. எனினும் ரயில்வே ஊழியர் ஒருவருக்கு தீயின் வந்த கரும்புகை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்போது செய்தியாளர்கள் அந்த சம்பவ இடத்தில் இருக்கின்றனர். தொடர்ந்து செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், சென்னையில பறக்கும் ரயில்ல இதுதான் முதல் முறை அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. தற்போது அதிகாரிகளிடம் நீங்க தொடர்பு கொண்டு பேச முடிந்ததா?
அதிகாரிகளிடம் பேசினோம், தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் மும்முரமாக தீயை அணைக்கும் பணியில் இருந்தார்கள். அதற்கு பிறகு தற்பொழுது அடுத்த கட்ட ஆய்வை மேற்கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது சென்னை கோட்ட அதிகாரிகள் அந்த இடத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை செய்ய போகிறோம் என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள், திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தடயவியல் துறை அதிகாரிகள் மற்றும் இந்த வெடிகுண்டு நிபுணர்களும் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் உள்ளே சென்று ஏதாவது சதிச்செயல் காரணமாக இந்த விபத்து நடந்திருக்க கூடுமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் முதல்கட்ட தகவல் தான். என்றால் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது இவர்களது நோக்கமாக இருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புகை மூட்டம், ஒரு ரயில் பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டு தீயால் இருப்பவர்களை விட இந்த புகை மூட்டத்தால் இருப்பவர்கள் தான் ஜாஸ்தி அதிகமாக இருந்திருக்கிறார்கள் கடந்த சம்பவங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது. ஏனென்றால் ரயில் பெட்டிக்குள் உள்ளே சென்றவுடனே முழுவதும் பிராணவாயுவே இல்லாமல் முழுக்க முழுக்க புகை மூட்டமாக காட்சியளிக்கும். இந்த புகை மூட்டம் உடனடியாக ஒரு மனிதரை மயக்கமடைய செய்யும். மயக்கமடைய செய்து குறிப்பாக அதனுடைய பிராணவாயுவை முழுவதும் புகையாக உள்ளே சென்று நுரையீரலுக்குள் சென்று ஒரு மனிதரை கொன்றுவிடக்கூடிய ஆபத்து நிறைந்த ஒரு விஷயமாக இந்த புகை பார்க்கப்படுகிறது. எனவே புகை மூட்டத்திற்குள் சென்று பணியாற்றுவது மிக கடுமையான ஒரு சிக்கலான ஒரு பணி என்றும் ஆபத்தான பணி என்றும் அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது புகை மூட்டத்திற்குள் சென்ற ஒரு ரயில் பணியாளரும் தற்பொழுது மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவம் நமக்கு தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் தற்பொழுது அந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். சென்னை கோட்டத்தை சார்ந்த அதிகாரிகள் முகாமிட்டு அடுத்த கட்டமாக விசாரணை எப்படி மேற்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விபத்திற்கான மூல காரணம் என்ன? ஏனென்றால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக காலை வேளையிலும் மாலை வேளையிலும் அதிக அளவிலான பயணிகள் செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை வரையிலான இந்த பறக்கும் ரயிலை வேளச்சேரியிலிருந்து கடற்கரை வரையிலான இந்த பறக்கும் ரயிலை பயன்படுத்துகிறார்கள். எனவே அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், மக்களுடைய அபிப்பிராயத்தை பெற வேண்டும் என்பதில் தற்பொழுது தீவிரமாக இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த விபத்து எதன் அடிப்படையில் நடந்தது என்பதை உறுதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தற்பொழுது அதிகாரிகள் இருக்கிறார்கள். மின்சார கசிவு காரணமாக இருந்திருக்கலாமா, அல்லது நாசவேலை காரணமாக இருந்திருக்கலாமா, அல்லது பயணிகள் தடை செய்யப்பட்ட பட்டாசு, மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களை எடுத்து சென்றதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாமா என்ற ஒரு கோணத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறிய பொறி பற்றி எறிந்தால் கூட பறக்கும் ரயில், ஓடும் ரயிலில் அந்த காற்றின் வேகத்தோடும் உட்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வர்ணங்கள் மற்றும் பயணிகள் அமரக்கூடிய மர இருக்கைகள் ஆகியவற்றின் உதவியோடு எளிதில் தீ பற்றிவிடும் என்பதும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன் நடந்த தீ விபத்திலும் அந்த விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே தற்பொழுது இந்த சம்பவத்தில் கற்றுக்கொள்வதற்கான பாடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இது முதல் சம்பவமாக இருந்த போதிலும் கூட இதில் பல்வேறு விசாரணைக்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள்.